மை நேம் இஸ் மதன். நான் வந்து காஞ்சிபுரம்ல இருக்கேன் சார். பிஃபோர் குவி வந்து நான் படிச்சது வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் 2022 பாஸ் அவுட். குவி வரதுக்கு முன்னாடி ப்ராப்பரா என்ன பண்ணணும்னு தெரியல. நானும் நிறைய எனக்கு கிடைச்ச வேலை லைக் டெலிவரி ஜாப்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட் இருக்குல்ல, நம்ம அடுத்து எங்கேயாவது போகணும், வி ஹாவ் டு மூவ் ஃபார்வர்ட் அந்த மாதிரி. ஸோ அப்படி நான் என்ன பண்ணும்போது எனக்கு பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் கிட்ட கால் பண்ணி அவங்க குவியில போய் கனெக்ட் பண்ணும்போது அவங்க வந்து கோர்ஸ் பத்தி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் தான் க்ளவுட்ல இன்னும் நிறைய தெரிய வந்து சரி அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டடா அதுக்கப்புறம் தான் ஜாயின் பண்ணி அப்படிதான் அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும். குவியை பர்டிகுலர் சூஸ் பண்றதுக்கான ரீசன் வந்து அதுக்கான பேக்ரவுண்ட் செக்ல ஒரு கிளாஸ் எப்படி நடத்துறாங்க, அந்த உங்க டீச்சிங் மெத்தடா இருக்கட்டும், ஹேண்ட்ஸ் ஆன் பிராக்டிஸா இருக்கட்டும், அண்ட் அட் சேம் டைம் அவங்களோட சக்சஸ் ரேட்ஸா இருக்கட்டும், ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்து பேக்ரவுண்ட் செக் பண்ணும்போது எனக்கு அதுல குவி பெஸ்டா இருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதனால தட்ஸ் வை ஐ சூஸ். குவியில வந்து ஐஐடி அலுமினிஸ் மூலமா தான் டீச் பண்றீங்க அப்படின்ட்டு எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஆட் நான் வந்து கவனிச்சேன். சரி, ஐஐடி அலுமினிஸ் வரும்போது தமிழ் அந்த அளவுக்கு டீச் பண்ணுவாங்க, ஒருவேளை நமக்கு தமிழ்ல டவுட்ஸ் கேட்கும் போது அதை கிளியர் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு டவுட்ஸ் இருக்கு. நாம ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போறோம், நம்ம ஒரு வெல் ஆர்கனைசேஷன் சூஸ் பண்ணணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனோட போறோம்ல. பட் அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு நாம ஈடு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்கும். நமக்கு நிறைய சான்ஸ் வரும். ஸோ அப்ப டவுட் வரும்போது அவங்க அதை குட்டி குட்டி டவுட் வரும்போது அதெல்லாம் கிளியர் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் ஆனா உள்ள போகும்போது அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நமக்கு வர குட்டி குட்டி டவுட்ஸா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கூட யோசிக்காம ஈஸியா நமக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற வரைக்கும் அழகா சொல்லி கொடுப்பாங்க. இந்த வே தே டீச் லெசன்ஸ் அந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு வர அந்த மொத்த டவுட்ஸ் அவங்க கிளியர் பண்றதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து நமக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் இல்ல, நம்ம எப்படி அதெல்லாம் கிராக் பண்ணிட்டு ஒரு இன்னைக்கு ஒரு ஜாப்ல போய் நம்ம உட்காரும் அந்த இன்டர்வியூ எல்லாம் கிராக் பண்ணிட்டு. ஏன்னா ரியல் வேர்ல்டு வரும்போது இப்போ ஆன்லைன்ல நான் ஒரு விஷயம் பண்றேன், அவங்க கொடுக்குற டாஸ்க் எல்லாம் நான் பண்றேன் அப்படின்னா, பட் அது ரியல் லைஃப்ல இருக்கும்போது டோட்டலி கம்ப்ளீட்டா ரிஃப்ளெக்ட் ஆகும்ல. எனக்குலாம் அந்த நிறைய பயம் இருந்துச்சு. பட் somehow I cracked everything. and அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் சேர்ந்து நான் 1.5 weeks ஆக போகுது நியூ கம்பெனியில் ஜாயின் பண்ணி. இட் வாஸ் வெரி ரியலி குட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு கிடைச்சது வந்து எனக்கு குவியில தான் கிடைச்சது. பெஸ்ட்னு பார்க்கும்போது நான் இது வரைக்கும் அட்டன் பண்ணதுல ஒன்னு கிளாஸஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எசென்ஷியல் எவ்ரிதிங் வாஸ் சோ குட். என்னால் அது வந்து டினை பண்ணவே முடியாது. உள்ள வரும்போது லினக்ஸ் மட்டும் தான் எனக்கு ஒரு பேஸா இருந்துச்சு. நான் அது மட்டும் தான் குவியில வந்து கிளவுட்னு வரும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். டெவலப்ஸ் அண்ட் கிளவுட்ன்றது மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸோட ஸ்கில் செட்டை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும், அதை ரிலர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு வரும்போது நான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு லினக்ஸ் மட்டும் தான் ஏதோ கொஞ்சம் பேசிக் தெரியும். மற்ற எல்லாமே ஒண்ணுமே இல்லை. ஸோ இதெல்லாம் எப்படி கத்துக்க போறோன்ற ஒரு மிகப்பெரிய பயம். சரி, ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பயம். ஏன்னா ஒரு ஐஐடி அலுமினிஸ் வந்து நம்ம நடத்த போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது அவங்க நிறைய எதிர்பார்ப்பாங்க, இதெல்லாம் அவங்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ற அப்படின்ற ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. வெளியே வரும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இது எல்லாமே சாதாரண விஷயம் தான். ஸோ அதை சொல்லிக் கொடுக்குற மெத்தட் இருக்குல்ல, புரியுற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிக் கொடுப்பாங்க. எவ்ரி டூல் லைக் டாக்கர்ஸா இருக்கட்டும், கியூபர்னெட்டிஸ் எனக்கு ரொம்ப பயந்தேன். அது எப்படிதான் கத்துக்க போறணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பயம் எனக்கு இருந்துச்சு. பட் கியூபர்னெட்டிஸ் எனக்கு அந்த பயம் போனது அங்கதான் கிடைச்சது. அதுக்கப்புறம் ஆன்சிபிளா இருக்கட்டும், அப்புறம் டாக்கர், கியூபர்னெட்டிஸ், ஆன்சிபிள், கிட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த என்டையர் ஜேர்னி நான் கத்துக்கிட்டதுல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சது எனக்கு இதுல தான் கிடைச்சது, குவி மூலமா தான். ஏன்னா இது வந்து மத்த பிளாட்ஃபார்ம், இது எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம். யூ ஹேவ் டு பி டெலிகேட்டட் அண்ட் வெரி ஸ்மார்ட். அதை பெர்ஃபெக்ட்டா அந்த ஒரு இது எலிவேட் பண்ணி அவங்க நம்மள ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க. ஈச் டே வந்து குவியில வந்து ஒரு சின்ன கொஸ்டின் இன்டராக்டிவ் செஷன்ஸ் இருக்கும். லைக் அந்த குவிஸ் மெத்தட்லயா இருக்கட்டும், இல்ல இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் இதெல்லாம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஒரு டாபிக் சொல்லும்போது கவர் பண்றதா இருக்கட்டும். இன்டர்வியூ கிராக் பண்ற ப்ராசஸ் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரகிள். ஏன்னா ஒரு 3 வருஷம் எனக்கு கரியர் கேப்க்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு வரும்போது மிகப்பெரிய ஸ்ட்ரகிள்ஸ். ஸோ அந்த ஒரு ஃபேஸை வந்து ரொம்ப ஈஸியா எனக்கு கிராஸ் பண்ண வச்சது மோஸ்ட்லி குவியோட பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் டீம்னு சொல்லுவோம். அந்த ட்ரஸ்டிங் ஜேர்னி இருக்குல்ல சார், இட் வில் பி ரியலி வர்த் வென் யூ கிவ் யூர் ஹேண்ட் டு த குவி. தே ஜஸ்ட் ஹெல்ப் யூ டு கிராஸ் த பாத்.